இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவே மரியா ஜெப கோபுரத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இரட்சகர், உங்களுடைய இரட்சகர், என்னுடைய இரட்சகர், போதுமான தெய்வம் 6 மாதங்கள் மிகுந்த ஆறுதலோடு அரவணைத்து பாதுகாத்திருக்கிறார். 6 மாதங்களை கடந்திருக்கிறோம். 6வது மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருடைய பாதம் வந்திருக்கிறோம். இந்த மாலை கருக்கல் வேளையிலே, சூரியன் அஸ்தமமாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவனை துதிக்க உங்களை அழைக்கிறேன். இந்த பலிபீடத்தில் இருந்து உன்னதமான தேவன் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்திலே உறைந்து நிறைந்து மகிமையோடு எழுந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை துதிக்க நாம் பெரிதும் செலாக்கியம் பெற்றிருக்கிறோம். 6 மாதங்கள் ஆராய முடியாத அதிசயங்கள், எண்ண முடியாத அற்புதங்கள், நினைக்க முடியாத மகா பெரிதுமான நன்மைகளை செய்தவர் அந்த தேவனுடைய பாதத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்த நன்மைகள் விவரிக்கவே முடியாதவைகள் என்று வேதமும் சொல்லுகிறது, நாங்களும் சொல்லுகிறோம். பலத்த மனிதர்கள் நமக்கு விரோதமாய் போரிட்ட நாட்களிலும், பலத்த பிசாசுகள் நமக்கு விரோதமாய் போரிட்ட நாட்களிலும், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்த பொழுதும் கைவிடாத நல்ல தேவன் நம்மோடு கூட இருந்தாரே. அந்த தெய்வத்தை நோக்கி மாலை வேளையிலே சேர்ந்து நன்றி சொல்லி துதிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு 6 மாதங்கள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோம். நாளை காலை புது மாதத்தை தரப்போகிறார். ராக்காலம் முடிந்து போக போகிறது, பகலின் காலம் தோன்ற போகிறது. பகல் வேளை குளிர்ச்சியானது. வருகிற மாதம் முழுவதும் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படி அவர் நடத்துவார், அணைப்பார், அழைப்பார், ஆசீர்வதிப்பார். அந்த தேவனை பார்த்து, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. சங்கீதம் 103:1 முழு உள்ளத்தோடு நிறைந்த மனதோடு. யுத்தங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, உன்னை தாங்கினாரே, அவருக்கு நன்றி சொல்லு. இன்னைக்கு நன்றி சொல்லுவோமா? 6 மாதங்கள் எவ்வளவு இரக்கம், எவ்வளவு தயவு. நன்றி சொல்லுவோம். உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த எல்லோரும் இணைந்து அந்த தேவாதி தேவனை பார்த்து சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா ஆமென். மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் நன்மைகளாய் திருப்தி செய்கிறவர் கூட இருக்கிறார்.
ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவில இருந்து இந்த 6 மாதங்களும் அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த தேவனை நினைத்து மகிமைப்படுத்துங்க. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் விவரிக்க முடியாத பல நன்மைகளை செய்து உயர்த்தி இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசயங்கள் ஆயிரங்கள் செய்தாரே, என்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். காலம் முடிந்து போகிறது. விசேஷ விதமாக எனக்கு அருமையானவர்களே, வெளிச்சத்தின் நாட்கள் பகல் வேளை வருகிறது. வருகிற 6 மாதங்களையும் கிருபையோடு நடத்த போகிறார். நன்றி சொல்லுவோமா? ஆமென். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கரங்களை உயர்த்தி எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டு இந்த வர்ஷிப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை உயர்த்தி பாடுங்கள். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள். ஆமென். நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரங்களே, ஆத்துமாவிலே இருந்து அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகா பெரிதுமான இரக்கங்களுக்கு நேராக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் விசேஷ விதமாக கண்ணும் கருத்துமாய் கண்மணி போல உங்களையும் என்னையும் பாதுகாத்து இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு தேடின பொழுதெல்லாம், நம்பிக்கையோடு கர்த்தரை தேடின பொழுதெல்லாம் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். விலகாத தேவன், மாறாத தேவன், அதிசயமான தேவன். இந்த தேவனை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்ததை நாம் மறக்கவே முடியாது. அது வரலாற்று சம்பவம் அல்ல, ஒரு சரித்திரம் அல்ல, ஒரு வாழ்க்கை சரிதை அல்ல. தேவனுடைய அதிசயமான அதிசயமான அற்புதமான காரியங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் இருந்து, சரித்திரத்தில் இருந்து, மனுஷ வரலாற்றில் இருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு தெய்வீக அனுபவங்கள் நம்முடைய வாழ்நாட்களிலும் அவர் விவரிக்க முடியாத, பிரித்து பார்க்க முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்த வண்ணமாகவே இருக்கிறார். அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய விவரிக்க முடியாத வல்லமையான காரியங்களை இன்றும் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்மைகள் செய்திருக்கிறார். செய்த நன்மை 1 2 அல்ல, 1000 ஆயிரமான நன்மைகளை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லி ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவே. கைகளை தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சொல்லுங்க. தகப்பனே, ஜீசஸ் லார்ட், நன்மை செய்தீரே. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், அன்பு பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஆமென். நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், நமக்காக அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டவர். அவர் நம்முடைய தேவர். ஹல்லேலூயா. Thank you. வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பலிபீடம் எல்லோரும் ஆமென். 6 மாதங்கள் அரவணைத்து பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா. சொல்லி சொல்லி பாடுவே. சிறந்த முறையிலே குரல் எழுப்புகிற சிலுவை இரத்தம் அது உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி அப்பா. சொல்லுங்க. கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் ஆண்டவரே, கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் பார்த்து கொண்டு. பிரியமான சகோதரங்களே, இரத்த கோட்டைக்குள் அவர் வைத்திருக்கிறார். எந்த இரத்தம்? மனுஷ இரத்தம் அல்ல, மிருக இரத்தம் அல்ல, மிருக ஜீவன்களுடைய பலி அல்ல. ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய சகல பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஜனவரி முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தை நம் மீது வைத்து பாவ தீட்டில் இருந்து நம்மை கழுவி பரிசுத்த ஆவி என்கிற மகிமையை நமக்குள்ளே ஊற்றி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவன் அவர், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் அவர். ஆராய முடியாத அதிசயங்களின் தேவன் என்று ஏன் நாம் அவரை சொல்லுகிறோம்? அவருடைய குமாரனுடைய சொந்த இரத்தம் நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் விக்கிரகங்களையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் அசுசிகளையும் வேண்டாதவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவற்றையும் மன்னித்து கழுவி இரத்தத்தினாலே மூடி காத்து கொண்டாரே. அந்த இரத்தம் விலையேற பெற்றது. சொல்லுவோமா? சிறந்த முறையிலே குரல் எழுப்புகிற சிலுவை இரத்தம் நீ சிந்தினீரே. சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொண்டு மகிமைப்படுத்தி பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டு கோட்டைக்குள் எதிரி நுழையாமல் காத்திருக்கிறான். Thank you Daddy. நன்றி தகப்பனே. எல்லோரும் சேர்ந்து நன்மை செய்தவரை நாவினாலே நன்றி சொல்லி துதியுங்கள். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க. தகப்பனே, நன்மை செய்தீரே. பாருங்கள்,
இருளின் அதிகாரம் அகற்றி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சேர்த்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை நீக்கலாக்கி ஒரு வியாதியிலே விழுந்து போகாதபடி, வியாதி நம்மை துக்கப்படுத்தாதபடி, சத்துரு நம்மை வேதனைப்படுத்தாதபடி நீதியின் வலது பார்சத்தினாலே உங்களையும் என்னையும் நடத்த இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன்! யாருக்குங்க இந்த பாக்கியங்கள் கிடைக்கும்? யாருக்குங்க இந்த சிலாக்கியங்கள் கிடைக்கும்? எனக்கும் உங்களுக்கும் தான் அந்த கிருபைகளை தந்து கிருபையினாலே உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? இருளின் அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு. ஓஹோ, நன்றி அப்பா, தேங்க்யூ. சொல்லே, அதிகாரம் அகற்றி விட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு. ஆமா, எவ்வளவு நல்ல தேவன்! உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்து உங்களை ஆசீர்வதிப்பான். ஆமென். சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே. கைகளை தட்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். ஆஹா, சொல்லி 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 பாடுவே. சொல்லுங்க, செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, தகப்பனே. ஆண்டவரே நன்றி. நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. 6 மாதங்களும் பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கைகளை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. தகப்பனே, சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்தவரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி. பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை. கரங்களை தட்டி சேர்ந்து ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. தேங்க்யூ தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, தகப்பனே. நல்ல தேவனே, நல்ல தேவனே, நல்ல தேவனே. அவர் நல்ல தேவன். அவருக்கு நன்றி சொல்ற நம்ம பாக்கியவான்கள். இந்த பூமியில நம்ம சிருஷ்டித்தது அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியா. என்னையும் உங்களையும் அவர் தெரிந்தெடுத்தது அவருக்கு முன்பதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. அவருடைய ஒரே குமாரனை நமக்கு ஏன் தந்தாரு? நம்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்து, ஒரு புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ராஜ்யமாகிய பரலோகத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல வேதனைகள், வியாகுலங்கள். சில நேரம் இந்த வேளையில நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய மகா பெரிதான அற்புதங்களை செய்வார். நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்கி போனது. 10 பேர் ஒன்னாக அலைந்தாங்க. அவங்களுடைய சரீரம் முழுவதும் குஷ்ட ரோகத்தினாலே கட்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கழுத்துல ஒரு மணியை கட்டி கொண்டு, அந்த மணியை அடித்து கொண்டு
அல்லது கையிலே ஒரு தகடை எடுத்துக்கொண்டு கம்பினாலே அடித்து கொண்டு மனிதர்களை கண்டதும் தீட்டு 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 வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி தெரிந்தாங்க. ஆனா இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க பாருங்க. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் 10 பேருக்குள்ள ஏதோ டிஸ்கஸ் பண்ணி இருக்கணும், ஏதோ பேசி இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது, இந்த இயேசுவை சந்திச்சா இயேசு நம்முடைய நோய்களை சுகமாக்குவார். எனக்கு அருமையானவர்கள், இதை யார் பாக்கியவான்கள் தெரியுமா? தீட்டு தீட்டு என்று அலைந்து திரிந்த இந்த 10 தொழுநோயாளர்களை சந்தித்து அந்த தீட்டை உடைத்து வருவன் இயேசுவை பற்றி சொன்னானே, அவன் பாக்கியவான். எனக்கு அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது பல தீட்டுக்கள் விலகி போகிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது பல ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாகிறது. இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது 7வது மாதம் எழுந்து கட்டுகிற பலனை நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 10 பேருக்கும் யாரோ ஒருத்தன் இந்த இயேசுவை பற்றி பேசி இருக்கிறான். இயேசுட்ட நீங்க போனீங்கன்னா அற்புதங்களை செய்வார். அவர் சும்மா சொல்லல, அற்புதங்களை, அதிசயங்களை, ஆராய முடியாத செயல்களை எல்லாம் விபரித்து யாரோ சொல்லி இருக்கிறார். இதுக்கெல்லாம் அவங்க தீட்டு, அவங்களை கிட்ட யாருமே போக கூடாது. அவங்க சாப்பாடு எடுக்க போக்கலையோ, தண்ணீர் குடிக்க போன இடத்திலையோ, அல்லது எங்கவோ ஏதோ வீதியிலையோ குப்பையிலையோ தெருவிலையோ யாரோ ஒருத்தன் அந்த இயேசு செய்த அற்புதங்களை, 38 வருஷம் வியாதி பெற்றவனுக்கு செய்த அற்புதங்களை, மாத்தாள் மரியாளுடைய வீட்டில் லாசரஸை எழுப்பி செய்த அற்புதங்களை பாருங்க, எடுத்து சொல்லி இருக்கிறான். எடுத்து சொன்னதை கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்திலே வந்தாங்க. அவங்க எப்படி ஜெபிச்சாங்கன்னு பாருங்க, வாசிங்க. இயேசு எரிகோவுக்கு போய் கொண்டிருந்த, எருசலேமுக்கு போய் கொண்டு இருந்த போது கலிலேயா சமாரியா பகுதி வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது, ஒரு ஊருக்குள்ள இயேசு வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, 10 தொழுநோயாளர்கள் இயேசுவுக்கு நேரே வந்தார்கள். யாருக்கு முன்னால் அவங்க போக முடியாது. எவ்வளவு தைரியம், எவ்வளவு திராணியில சோதிக்கப்பட்டாலும் இயேசுவுக்கு முன்னால போனா இந்த இயேசு எங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷர்களுக்கு முன்னால போக இயலாது. 10 கட்டளைகளின்படி, மோசேயினுடைய திருச்சட்டத்தின்படி நோய் நீங்கும் வரை போக முடியாது. ஊருக்கு வெளியில இருக்கணும். ஊருக்கு வெளியில இருந்து கொண்டு மனிதர்களை கண்டதும் தீட்டு என்று சொல்லணும். ஆனா இவங்க 10 பேரும் தீர்மானிச்சாங்க, எங்களுடைய தீட்டை நீக்கிறவர் இந்த இயேசு. அல்லேலூயா. இவர் சாதாரணமான மனுஷன் அல்ல. நஸ்ரேத்திலே பிறந்து பலரை நஸ்ரேத்திலே சுகமாக்கி வருகிற இயேசு. இந்த இயேசு சாதாரணமானவர் அல்ல. இவர் மகா பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இவர் தேவகுமாரன். தேவகுமாரன் மாத்திரமல்ல, இவரே ரட்சகர். அல்லேலூயா. 6 மாதங்கள் கடக்க பண்ணி அழகாக உங்களை வழி நடத்துகிற இவரே உங்களுடைய ரட்சகர். அல்லேலூயா. இந்த மாலை அவருக்கு நேராக போய் நில்லுங்கள். அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். Thank you Holy Spirit. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே ஐயா, எப்படி நன்றி சொல்வே. கரங்களை தட்டி ஓ அவரை பார்த்து சொல்வீங்களா? இயேசு மகா பெரியவரே, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ. ஆண்டவரே, இயேசுவே, ரபுணி, பலத்தால் இடை கட்டினவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கவனிங்க பிரியமானவர்களே, பாவத்தினாலே மரித்து போயிருந்த 10 தொழுநோயாளர்களுக்கு புது ஜீவனை கொடுத்தார். அவருடைய வார்த்தையை அனுப்பி அற்புதம் பண்ணினாரே, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் பண்ண போகிறார். 6 மாதங்கள் கடந்து வந்த பாதைகளிலே பெரும் காட்டு ஆறுகள் ஓடினது, வந்து மோதியது. அவருடைய ஜீவ கரம் நம்மை தாங்கினது. சொல்லி கைதட்டுவோமா? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், மரித்து போயிருந்தேன், கிருபையால் என்னை மீறே. ஓ, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசுவை எதிர்கொண்டு போய் தூரத்தில் நின்று கொண்டு ஐயா, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று ஹல்லேலூயா. பாருங்க, ஐயா இயேசுவே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும். உமக்கு கிட்டங்களால வர முடியாது. 6 மாதங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும், ஐயா இயேசுவே எங்களுக்கு கருணை செய்யும், ஐயா இயேசுவே எங்களுடைய வியாதியை சுகமாக்கும், ஐயா இயேசுவே அற்புதங்களை செய்யுங்க, ஐயா இயேசுவே உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். இன்னைக்கு சொல்றேன், 6 மாதங்களும் உங்களையும் என்னையும் கருத்தாய் பாதுகாத்து இருக்கிறாரு. என்னை நீங்க சொல்லி ஜெபிங்க, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தூரத்துல நின்று கொண்டாங்க, அவரை கிட்ட வரல, ஆனா சொன்னாங்க இறங்கும். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை தாழ்த்தும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சிங்காசனத்தில் வைக்கும், அதே ஒரு வார்த்தை ஒருவனை நரக குழியிலே தள்ளும். ஆனால் இவர்கள் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும், நீர் இறங்கி ஆக வேண்டும். அந்த வார்த்தை இயேசுவின் இருதயத்தை தொட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு பின்னால நாங்க இந்த ஆவே மரியா பலிபீடத்தில் நின்று கொண்டு, ஜெப கோபுரத்தில் நின்று கொண்டு அவருக்கு நன்றி சொல்ல வச்சிருக்கிறாரே, இவ்வளவு நல்ல தேவன் அவர். பாருங்க, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். ஜெபம் பண்ணுகிற பொழுது சத்தம் போட்டாங்க, இது ஒரு பெரிய ஜெபம், எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து first of all இயேசு அவர்களை பார்த்து, இந்த 6 மாதங்களும் அவர் உங்களை பார்த்தார், உங்களை பார்த்தார். உங்களுடைய சரீர தோற்றத்தை மனிதர்கள் பார்த்து எடை போட்டாங்க, இயேசு உள்ளத்தை பார்த்தார். இந்த உள்ளத்திலே அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. இந்த உள்ளம் பட்ட வேதனைகள், பாடுகள், கசப்புகள், அழுகைகள் எல்லாவற்றையும் இயேசு பார்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? தேங்க் யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உள்ளத்தை பார்த்தார். என்ன செய்தாருங்க? உள்ளத்தை பார்த்தார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உள்ளத்தை பார்த்து என்ன செய்தார்? அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் நோய் நீங்கி போயிற்று. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கரங்களை பிடித்து
கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இதங்கும் என அவங்க கேட்டாங்க. அவர் அவர்களை பார்த்து, நீங்க போங்க, உங்களோட குருக்களிடம் காண்பியுங்க என்று சொன்னாரே. போற வழியிலேயே 10 பேர் சுகமாகி போனாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான வார்த்தை. அவர்களை தூக்கி எடுத்தது பிணக்குழியில, நாற்ற குழியில, தனிமையில, அழுகையில, வேதனையில தூக்கி நிறுத்தியது அந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற பொழுதே 10 பேரும் சுகமானார்கள். ஹல்லேலூயா. அவர்களில் ஒருவன் தம்முடைய பிணி நீங்கியதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் ஓடி வந்தான். ஹல்லேலூயா. ஒரே ஒருவன் இருதயம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இயேசு தெய்வமே, உரத்த குரல் எழுப்பி என்ற நோய் நீங்கிச்சு என்று சொல்லி என்ன செய்கிறான்? உரத்த குரல் எழுப்பி கடவுளை புகழ்ந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தான். இந்த 6 மாதங்கள் உரத்த குரல் எழுப்பி இந்த மாலை வேளை கர்த்தரை சோபிக்க உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன். இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை பெரிய நன்மைகளாலே நடத்திருக்கிறார் இல்லையா? அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஏசப்பா கேட்டார், மற்றவங்க எங்க? அவங்க எங்க போயிட்டாங்க? காணல. நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார். 9 பேரும் சுகமானது போனவங்க. ஆனா இவன் மட்டும்தான் ரட்சிப்பின் பாத்திரத்தை கொண்டு வந்தான். இவன் தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் நின்னான். இயேசுவுக்கு நன்றி சொன்னான். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு பாருங்க. இந்த 6 மாதங்கள் உங்களை அரவணைத்த நல்ல தேவன் இனியும் நடத்துவார், இனியும் காப்பார், இனியும் காக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவன் உரத்த குரல் ஓடி வந்து என்ன செய்தான்? ஆண்டவரிடம் சொன்னான். அவருடைய கால்களில் என்ன செய்தான்? முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். பாருங்க, அதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். லாஸ்ட் டே, 6 மாதங்கள் முடிந்து இன்னைக்கு கடைசி நாள் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். முகங்குப்புற விழுந்து, அப்பா நீர் எங்களை 6 மாசமா பார்த்திருக்க. ஸ்ரீலங்கா தீவில எவ்வளவு பேர் பஞ்சத்துல, பசியில, வியாதியில, ஆர்ப்பாட்டங்களில அநாதைகளாக அலைந்து திர்றாங்க. சிலர் வெளிநாடுகளுக்கு போய் சிறைகளில இருக்கிறாங்க. சிலர் வெளிநாடுகளில் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாங்க. ஆனா அவர் சொன்னார், 6வது ஆண்டு 9 வருஷங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களாலே நான் நிரப்புவேன். இந்த வாதம் சொன்ன வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்க இன்னைக்கு அவருடைய பாதங்களில் விழுந்து உணவு தந்தீர், சுகம் தந்தீர், நிறைய ஜனங்களை தந்தீர். இந்த மாத பெதஸ்தாவிலே சொல்ல முடியாத அற்புதங்களை செய்தீர். ஒவ்வொரு நாளும் மகா பெரிதான வார்த்தைகளை தந்திருக்கிறார். நேற்றைய நாள் 2 கூட்டங்களிலும் வல்லமையான தீர்க்கதரிசன செய்திகளை தந்தார். நல்ல வர்ஷிப் ஆராதனை செய்கிற பொழுது மகிமையாய் இறங்கி வந்தார். தொட்டார், வியாதிகள் எல்லாம் சுகமாக்கினார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்க வேலை செய்த இடத்துல, நீங்க சந்தித்த மனிதர்கள் நடுவில் உங்களை பார்த்தவங்க மரணம்தான் வழி, வாழ பிடிக்கல, கசப்பாய் இருக்கு, கொடிய நோய், துன்பங்கள் என்ன சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை வைத்திருக்கிறார். அந்த நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார், எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத நன்மைகளை செய்கிற தேவன் அல்லவா. கால்களில் விழுந்து அவருக்கு நன்றி சொன்னார். அடுத்தது என்ன நடந்துச்சு? அவர் ஒரு சமாரியன். அவன் ஒரு சமாரியன். சமாரியன் அப்புறம் யாதிக்காரன். இஸ்ரவேலன் அல்ல, யூதன் அல்ல. இந்த 9 யூதர்கள் அல்லது அதில் இருந்த யூதர்கள் எல்லாம் போயிட்டான். அனைவன் சமாரியன். சமாரியாவிலே விக்கிரகங்கள், பாவங்கள், வேசித்தனங்கள், கடவுளை அறியாத ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த 10 கட்டளைகள் இல்லை. எகிப்து தேசத்துல இருந்து தேவன் கூட்டி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சமாரியர்களுக்கு கடவுளை
ஜீவனுள்ள கடவுளை தெரியாது. ஆனா யாரோ சொன்னாங்க இந்த இயேசு சுகப்படுத்துறாரு. அதுல ஒருத்தர் சமாரியன், அவன் ஒரு தொழுநோயாளி. அவன் இயேசுவிட்ட வந்து தூரத்துல நின்று வேண்டினான். அவன் குருவிடத்துல காட்ட போற பொழுதே சரீரம் சுகமாயிட்டு. பாருங்க இவ்வளவு நல்லது. அவன் குருட்ட போகல, இயேசுட்ட டைரக்டா ஓடி வந்தான். காலில் விழுந்தான், அழுதான், நன்றி சொன்னான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு அவரை பார்த்து 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? 10 பேரின் நோய்களும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்க போயிட்டாங்க? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உம்மை நல்லமாக்கிற்று. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல தேவன். அந்த ஒரு சமாரியன் மட்டும் வந்து அவரை நம்பினானே, அவர் எவ்வளவு நல்லவர். ஓ தேங்க்யூ. கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. இயேசுவே உம்மை நம்புவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லி பாடுங்க. நம்பியிருப்பே. நான் பாக்கியவா, உம்மையே நம்பி. நான் கிறிஸ்துவ அறிந்தது ஒரு பாக்கியம், அவரை துதிக்கிறது ஒரு பாக்கியம், தேவன் எனக்கு தெரிந்து கொண்டது ஒரு பாக்கியம், அவருடைய கிருபை இரக்கங்களுக்குள்ளே என்னை வைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம், 6 மாதங்கள் அரவணைத்து பார்த்து கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். அந்த கிருபை பாக்கியங்களினாலே உங்களை அவர் நடத்துகிறார். ஓ நன்றி சொல்லுங்க. உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே. ஏன்னா தொழுநோயாளர்களை நீங்க சுகப்படுத்தினீங்க. ஒருத்தன் வந்து நன்றி சொல்லத்தக்கதா இருந்தது. 6 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீங்க. சகலது விலகி போனது நீர்தானே. துணையானி கேடகமும் ஆனீர். 6 மாதங்களும் ஆனே துணையானி கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. கரங்களை தட்டி உம்மை நம்பும் நான். வீடுகளில் இருந்து, போகிற வாகனங்களில இருந்து, ஆஸ்பத்திரியில இருந்து, வாகனங்களுக்குள்ள இருந்து கொண்டு, ஆலயங்களில இருந்து கொண்டு, ராட்சாமங்களில எழுந்து இருந்து, படுக்கை கட்டில்களில் இருந்து கொண்டு நன்றி சொல்லுங்க. அவர் பெரியவர். நம்பி இருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஓஹோ, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும்
கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஆமென். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். எனக்கு அருமையான சகோதரங்களே, பணத்தை நம்பாதீங்க, மனித வார்த்தையில் வருகிற பெருமைகளை நம்பாதீங்க, ஆஸ்பத்திரியில இருக்கிற மருந்தையும் வைத்தியர்களையும் நம்பாதீங்க, அதை உண்டாக்கின கர்த்தரை அதிகமா நம்புங்க. இந்த மாதம் நான் உழைச்சிருக்கிறேன், என் கையில பணம் வந்து இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல டாக்டரிங் படிச்சு முடிச்சிருக்கிறேன், நான் நல்ல பிளஸிங்கா இருப்பேன் இப்படி நினைக்காதீங்க. உங்களை வாழ பண்ணுகிற உண்மையான தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறாருங்க. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. உங்களுக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்கிறாருங்க. அவரை நினைங்க, அவரை நினைங்க, அவரை நினைங்க. சொல்லுங்க, ஐயே நம்பி இருப்பே, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே, உம்மை சார்ந்த நான் பாக்கியவான். ஓ உம்மையே நம்பி. பாருங்க, கவனிங்க, பாருங்க. 10 தொழுநோயில ஒருத்தர் பார்த்து இயேசு கேட்கிறார், ஐயா கடவுளை போற்றி புகழ் அந்நியராகிய உம்மை தவிர வேறு ஒருவரும் காணவுமே. பிரஜாதி மனுஷன் இதான் வந்திருக்கிறா, மற்றவங்க எங்க போயிட்டாங்க? அடுத்து கேட்டார், பின்பு அவரிடம் எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை கூட மாற்றிட்டு எனக்கு அவரை நம்புகிறபடி அவருடைய தேவ கிருபை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துங்க. 6 மாதங்கள் அந்நியர் போல வாழ்ந்த நம்மை அரவணைத்தாரே. ஹல்லேலூயா. எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கிறது போல சூழ்ந்து கொண்டாரே. ஆமென். சீயோன் பர்வதத்தை போல அசைவராமல் நிலைத்திருப்போம். ஆமென். நல்ல தேவன் அவர். சொல்லி நன்றி சொல்லிடுவோமா? நன்றி சொல்லிடுவோமா? கைகளை தட்டி நல்லா நன்றி சொல்லி துதிப்போம். ஆமென். Thank you. அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆமென். நன்றி. பர்வதம் இருப்பது போல் அசையாது நிலைத்திருப்போயே. என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்பும் நான் இயேசுவே, இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே பாடுங்க, அப்படியே பாடுங்க. உம்மை நம்பும் நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ ஷபரபது து 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 ஹரி து து லி து ரி மல தர கமல தரி கதல மர ஹரி து தி கரபல தர கதர பல தர பல. எங்களுடைய தீபம் அணையாதப்பா, எங்களுடைய தீபம் அணையாதப்பா.
எங்களுடைய தீபத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவரே. பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சமே, பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சமே, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் கேயவா, உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பி. நீர்தானே என் துணையானீர், நீர்தானே என் துணையானி என் கேடகமும் ஆனீர். ஆமென். நீர்தானே என் துணையானி என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே முடிவு பரியந்த. உம்மை நம்புவே, சொல்லுங்க. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே முடிவு பரியந்த. உம்மை நம்புவே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே முடிவு பரியந்த. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே முடிவு பரியந்த. உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். இயேசு சொன்னார், அந்நியராகிய நீ மாத்திரமே நன்றி சொல்ல வந்திருக்கிறாய் என்று. அந்நியனாய் வாழ்ந்த நம்ம ஜீவ கர்த்தருடைய பலிபீடத்தில் அழைத்து வந்து நன்றி சொல்ல வச்சிருக்கிறாரே. கரங்களை தட்டி நன்றி சொல்றீங்களா? தேங்க்யூ லார்ட். நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உசுரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே, உசுரோடு கலந்தவரே. கரங்களை தட்டி ஆமென் நாயகனே நன்றி சொல்லி முடிப்போம். நல்லவர் அவர். ஆமென். தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல் பார்த்தீரே. புதிய மாதம் தந்து புதுமைகள் செய்தவரே. புதிய மாதம் தந்து புதுமைகள் செய்தவரே. நன்மைகளின் நாயகனே. ஆஹா சொல்லி மகிழ்கிறேன். ஓஹோ, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நாயகனே நன்றி, நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. காத்திருந்து புது பலன் அடைகின்றே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றே. உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உமையே பற்றி கொண்டு புதிய மனுஷரானே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு
கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே எப்சிப்பா என்றழைத்து என் மேலே பிரியம் வைத்தீர். எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானே. பிருளா என்றழைத்து மணமகனாக்கி வைத்தீர். ஓஹோ நன்றி மணமகனாக்கி வைத்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி மகிழ்கிறேன். ஓஹோ உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கண்களை மூடி பெரியமானவர்களே, இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு இருக்கிறது அப்பா. விலகாத, மாறாத, குற்றப்படுத்தாத தெய்வ கரம் எங்களோடு இருக்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். விலகாத, மாறாத, உன்னதமான கரம் எங்களோடு இருக்கப்பா. ஆண்டவரே, 6 மாதங்கள் அரவணைத்துக் கொண்டீர், பாதுகாத்துக் கொண்டீர், அள்ளி தூக்கி நடத்தினீர். நன்றி அப்பா. முதலாவது பாதுகாப்பு, 2வது பரிசுத்தம், 3வது தேவையான சகல ஆசீர்வாதங்களும், உணவு, உடை, போன பாதைகளில் எல்லாம் பாதுகாப்பு செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி அப்பா. பரலோக ராஜாவுக்கு நன்றி அப்பா. 6 மாதங்களையும் தந்து ஆசீர்வதித்த தேவனுக்கு எல்லோரும் சேர்ந்து நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி பலி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ பிதாவே, இராக்காலம் முடிந்து போகிறது. வெளிச்சம் பகல் வேளை 7வது மாசத்தில் எங்களுக்காக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, மாரநாதா. இயேசுவே சீக்கிரம் வாருமையா. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. என கருமையானவர்களே, தேவ சமாதானம் தங்கட்டும்.